இந்த லுக் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. போன வீடியோவில் நான் வந்து போட்டிருந்தேன் இதோட ஃபுல் லுக் வந்து எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹேர் ஸ்டைல் as well as மேக்கப் ரெண்டுமே தனித்தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோவை செக் பண்ணலன்னா நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். மேலே கார்டில் கொடுக்குறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ 2 விதமாகவும் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் போயிட்டு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஏன் திருப்பி இதையே உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோ கிடையாது. ஸோ இதே சேம் லுக்கில் நம்ம வந்து நான் ஃபுல் ஃபோட்டோஷூட் முடிச்சிட்டோம். ஸோ நான் என்ன இப்போ பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த லுக்கில் வந்து டிரான்ஸ்ஃபார்மாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், இது வந்து ஒரு ஃபுல் வெஸ்டர்னைஸ்டு லுக் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்காக நான் எப்படி மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்களா? போய் பார்க்கலாமா? இதை நான் எப்படி வந்து ட்ரெடிஷ்னலி நான் சேஞ்ச் பண்ணுறேன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியாச்சு, ப்ளவுஸ் வந்து மாற்றிட்டோம். சாரீ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் என்ன பண்ணேன்னா, ஃபுல் ஆஃப் கர்லி ஹேர் இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பன் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன் சென்டரில். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஜடையை வந்து ஆர்டிஃபிஷியல் ஜடையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆரி ஒர்க் ஜடையை வந்து நான் வந்து டை பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ஹேர் ஸ்டைல் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா அவங்களோட ஹேர் ஆல்ரெடி வந்து ஃபுல் ஆஃப் கர்லி நம்ம பண்ணிட்டோம், அதுவும் என்னது சாப்ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதில் நம்ம வந்து பின்னல் போட முடியாது. ஸோ அதனால் ஃபுல்லாக பன் பண்ணிவிட்டு அதை சுற்றி நான் வந்து ஒரு ஃப்ளார் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கா ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஃப்ளார்ஸை வந்து அந்த பன்னை சுற்றி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து சென்டராக நீங்கள் இப்படியும் விடலாம், அப்படி இல்லைன்னா நடுவில் வந்து ரோசஸும் வைக்கலாம். பட் மாடலோட விஷ் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக ரோஸ் பன் மாதிரி வேணும்னு கேட்டதுனால நான் என்ன பண்ணேன்னா ரோசஸும் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி விடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் அந்த சாப்ஸ்டிக் கேர்ள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெஸ்ஸி பன் லுக் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் லுக்கில் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரோஸ் எடுத்து யூபின்ல ரோஸ் கொடுத்தி அந்த பன் ஃபுல்லாக நாங்கள் வந்து ரோஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே அதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் லுக் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எங்களுக்கு இன்றைக்கி வந்து ரோஸ் பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூபின்ல கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து மெஸ்ஸி பன் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அது வந்து உங்களுக்கு லூஸான டெக்ஸ்சர்ஸ் தான் இருக்கும் ஹேரு, நார்மல் பன் மாதிரி டைட்டாக போய் ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதோட யூபின் வந்து வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துனீங்க அப்படின்னா அது வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ நான் எப்போவுமே ரோஸ் பன் பண்ணும்போது ரவுண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஒரு லேயர் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து இன்னர் லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய வே ஆஃப் ஸ்டைல். உங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம், லைனாகவும் பண்ணலாம், இல்லை சர்க்கிள் செமி சர்க்கிள் எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த யாரெல்லாம் வின் பண்ணிங்களோ என்னை சீக்கிரமாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்து முடிச்சாச்சு. அண்ட் இன்னர் சர்க்கிள் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதிலே நீங்கள் வந்து ஜிப்சம் ஃப்ளார்ஸ் வைக்கலாம், பேபி பர்த்
ஃப்ளார்ஸ் வைக்கலாம். உங்களுக்கு எது வந்து எப்படி நீங்கள் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணலாம். நான் கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் வைஸ் போனதுனால ஒன்லி ஃப்ளார்ஸ் அண்ட் ரோஸும் அந்த லில்லி வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாகவே இதில் வந்து முடிச்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைட் வந்து மாடல் வந்து இப்படி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து மலையாளின்றதுனால மலையாளி டச்சும் இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் சவுத் இந்தியன் டச்சும் இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் இந்த லுக். ஸோ ஒன்ஸ் ஃப்ளார் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா, அவங்களுக்கு வந்து சாரீ வந்து வியர் பண்ணியாச்சு. ஸோ சாரீ முடித்ததுக்கப்புறமா அவங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் லுக்லேருந்து நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்கு மாறத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு லுக் ஒரே நாளைக்கு வந்து 2 லுக் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்போவுமே கோ வித் வெஸ்டர்ன் லுக். அதில் வெஸ்டர்ன் லுக்லேருந்து ட்ரெடிஷ்னல் லுக் போகிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அதே ட்ரெடிஷ்னல் லுக் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் லுக் போகிறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. ஏன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், வெஸ்டர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதனால் எப்பவுமே வெஸ்டர்ன் போயிடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரெடிஷ்னல் மாற்றுறீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து நான் ஜுவல்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஃபைனலாக நாங்கள் வந்து சுட்டி வந்து ஃப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் ஆஃப் பக்கா ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும். இது எப்படி அந்த லுக் வந்து ஃபுல்லாக வந்து வெஸ்டர்னோ அதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் லுக் இது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் ஜுவல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் எப்படி 2 லுக் வரணும்னு எதிர்பார்த்தோமோ அது சேம் திங் அது அப்படியே வந்து எக்ஸிபிட் ஆகிடுச்சு. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து மாற்றுறேன்றதை பாருங்கள். ஸோ எதை நான் முதல்ல பண்ணுறேன், எதை நான் கடைசி பண்ணுறேன் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். ஸோ இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கிடையாது. நீங்கள் இதர் எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பேஸ் லுக் பாருங்கள். நான் வந்து இது மார்னிங் ஆரம்பித்தது, இது வந்து நாங்கள் முடிக்கும் போது ஈவினிங் ஃபோட்டோஷூட் ஒரு லுக் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு டச்சப்பும் நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஐ லுக் வந்து சேஞ்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் சேஞ்ச் பண்ணேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு டச்சப் நான் பண்ணவே இல்லை. அந்த லுக் வந்து அப்படியே தான் மெயின்டைன் ஆச்சு. ஸோ இதோட லுக் வந்து உங்களுக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன், போயிட்டு செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மேலே கார்ட்லேயும் நான் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ லுக் வந்து மாற்றணும் இல்லையா? ஸோ அதனால நான் கட் க்ரீஸ் அதாவது ஹாலோ ஐஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து நடுவில் வந்து கோல்டன் கலர் கொடுத்துட்டு 2 சைடும் வந்து மாவிஷ் பிங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கோட எஃபெக்ட் வந்துடும். நான் வெஸ்டர்ன் வியருக்கு வந்து ஃபுல் ஆஃப் ஸ்மோக்கி ஐ வச்சுருந்தேன். ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது. நடுவில் ஜஸ்ட்டு நான் கோல்டன் கலரை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சைட்ஸ் 2 இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் 2த்துலேயும் வந்து நான் வந்து ஸ்மச் பண்ணிட்டு விட்டுட்டேன். அண்ட் மெயின் திங் நீங்கள் என்ன பண்ண வேணும்னா இந்த கோல்டனும் அந்த பிங்க்கும் வந்து நல்லா வந்து மர்ஜ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு லுக் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே அண்டர் ஐஸ்லாம் செட் பண்ணேன். பிகாஸ் அந்த லுக்குக்கு நான் வந்து அண்டர் ஐ வந்து ரொம்ப பண்ணலை, பிகாஸ் இட் இஸ் வெஸ்டர்ன் லுக். ஸோ இது ட்ரெடிஷ்னல் லுக்குன்றதுனால கொஞ்சம் அண்டர் ஐ வந்து ஒர்க் பண்ணேன். அண்டர் ஐக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் அதே மாதிரி நம்ம லிப்ஸ்டிக்கும் சேஞ்ச் பண்ணோம். வெஸ்டர்ன் லுக் வந்து ஆல்வேஸ் நியூட் இஸ் ப்ரிஃபர்டு. இதே ட்ரெடிஷ்னல் லுக்னால் நீங்கள் வந்து ஐஸ் கொஞ்சம் சட்டல் பண்ணிவிட்டு லிப்ஸை வந்து போல்டாக கொடுங்க. ட்ரெடிஷ்னல் லுக்கில் அதுதான் வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ஹான்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே நான் இப்படி தான் வந்து என்னோடய லுக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ தான், உங்களோட ஐடியாக்காக தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் இருக்குது.
இத செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல வந்து ஃபுல்லா நான் போட்டிருக்கோம். ரீல்ஸ், வீடியோஸ் எல்லாமே. அண்ட் ஒரு ஐலைனரும் வந்து ஒரு பெரிய விங் ஐலைனர் வச்சு முடிச்சுட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். டாட்டா பை ஃப்ரம் நீத்து.